வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான தோசை ரெசிபி தான். இந்த தோசை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சாதத்தை வச்சு தான் செய்ய போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த தோசை பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவில் எப்படி செய்வோமோ அதே போல் தான் இருக்கும் டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது மதியம் வடித்த சாதம் தான். மீதமான சாதத்துலேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை அளந்து எடுத்துக்குவோம். இப்போ ரவையும் பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கூடையே சேர்த்துக்குங்க. இதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர், நல்ல புளிப்பான தயிராக எடுத்துக்குங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா ரவை சாதம் எல்லாம் அந்த இதோடு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரணும். நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு நல்லா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். ரவை நமக்கு நல்லா ஊறி வரணும். ஊறி வந்தால் தான் தோசை நல்லா வார்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இது நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி ஊறி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். ரவை உதப்பதன்னு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். நிறையா இருக்கிறதுனால நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன். இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டியில. நம்ம தோசை மாவு எப்படி கரைப்போமோ அதே பக்குவத்துக்கு தான் இந்த மாவும் இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துட்ட மாவு, இதிலே தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு சிட்டிக்கை ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்குங்க. இது தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டியில. இப்போ நல்லா மாவு ஒத்தாப்பில் கரைச்சி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம தோசை மாவு எந்த அளவுக்கு கரைச்சி வைப்போமோ அதே பக்குவத்துக்கு தான் இந்த மாவும் இருக்கணும். இப்போ இதே போல் கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ தோசைக்கல்லில் லைட்டாக தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றுங்க. நல்லா அழகாக ஊற்ற வரும். நம்ம மாவு தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே போல் இந்த தோசையும் நல்லா ஊற்ற வரும். தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராகவும் நல்லா வெந்து வரும். மேலாப்பில் எண்ணெயோ நெய்யோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதாக. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். தோசையும் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம நார்மலான ஊற்றுற தோசை போல் தான் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது நமக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை. நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றினோம்னா நல்லா கிறிஸ்பாக வரும் தோசை. இப்போ நம்மளோட தோசை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதம் இருக்கிற தோசையெல்லாம் ஊற்றிக்கிறேன். ரொம்ப அருமையாக வரும் ஊற்றுறதுக்கு. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தோசையை. இட்லி மாவு இல்லாத சமயத்தில் கூட நம்ம இதேமாரி தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ரொம்ப சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சட்னி, சாம்பார் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். அந்த தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு. நீங்களும் இந்த தோசை ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.